ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சாரியை எப்படி கன்வெர்ட் பண்ணி ஒரு அனார்கலி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு சுங்குடி காட்டன் சாரீ தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இதோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு செஸ்ட்டோட சைஸ் 40 இன்ச்சஸ், வேஸ்ட் 36.5, நமக்கு டாப் அந்த மேலேருந்து கீழே உள்ள அந்த கட்டு 14 இன்ச்சு. அந்த மாதிரி நம்மளோட எல்லா மெஷர்மெண்ட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம எப்படி இந்த அனார்கலியை ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். லைனிங் 3.5 மீட்டர் லைனிங் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நமக்கு பாடி பார்ட் கட் பண்ண போகிறோம். பாடி பார்ட்டுக்கு தேவையான லைனிங் மட்டும் நான் கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் 40 இன்ச்சஸ் அப்படின்னா அதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 10 இன்ச்சஸ் வரும். 10 ப்ளஸ் ஒரு 2 இன்ச்சஸ் தையலுக்காக விடுறோம். அப்போ 12 இன்ச்சஸ் வச்சு நான் அந்த கிளாத்தை கட் பண்ணிக்கிறேன். நமக்கு 3.5 மீட்டரையும் போட்டு நம்ம கட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம பாடி பீஸ் மட்டும் கட் பண்ணி மார்க் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அதை 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இவங்களோட செஸ்ட்டு 40 இன்ச்சஸ், ஹைட் நமக்கு 14 ப்ளஸ் தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 14.5 இன்ச் நான் வச்சுருக்கேன். இப்போ அந்த 14.5 இன்ச் வச்சுட்டு நான் அதை எக்ஸஸாக இருக்க ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணிடலாம். நமக்கு கழுத்து அகலம் 3 இன்ச்சஸும் ஷோல்டர் நான் 4 இன்ச்சஸும் வச்சுருக்கேன். நமக்கு ஆம்கோலோட ஹைட் 7.5 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். கழுத்து உயரம் 5.5 இன்ச்சு. ஃப்ரண்ட் நெக் அதை நம்ம ஒரு பாக்ஸ் போட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நான் ஃப்ரண்ட்டில் ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து இந்த நெக்கை நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ நம்மளோட ஆம்கோல் கர்வையும் நம்ம எப்பயும் போல் வரைஞ்சிக்கலாம். நமக்கு செஸ்ட் 40யை 4ஆல் டிவைட் பண்ண 10, அந்த 10 இன்ச்சஸை மார்க் பண்ணியிருக்கேன். வேஸ்ட் 36, அதை 4ஆல் டிவைட் பண்ணோன்னா 9 வரும். 36.5 சம்திங் அவங்களுக்கு வந்துச்சு. நான் ஒரு 9.5 இன்ச்சஸ் வைக்கிறேன். பேக் நெக் கொஞ்சம் டீப் கேட்டனால நான் 7.5 இன்ச்சஸ் பேக் நெக் வச்சு எப்பயும் போல் ரவுண்ட் நெக் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ தையலுக்காக 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ கீழே நமக்கு இருக்கிற மெஷர்மெண்ட்டில் பாதி ஹாஃப் எடுத்துகிட்டு நம்மளோட எண்டில் 1 இன்ச் இப்படி லைட்டாக கர்வ் கொடுத்து நம்ம அதை வரையணும். எதுக்காகனா நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது நம்ம சைட்லலாம் கொஞ்சம் இறங்கி வர மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 1 இன்ச் மேலே ஏற்றி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது நமக்கு வேஸ்ட்டுக்கிட்ட பர்ஃபெக்டாக அந்த கிளாத் நமக்கு நிற்கும். இப்போ நம்மளோட நெக்கெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு நீங்கள் மறந்துடாமல் இப்போ 4 கிளாத் நம்ம இருக்குது, அதில் ஒரு பீஸ் நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பேக் நெக்கை நான் கட் பண்ணுறேன். நீங்கள் முன்னாடியே ரெண்டையும் தனித்தனியாக பிரிச்சுட்டு கூட ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சாரியில் இப்போ நம்ம கட் பண்ண பாடி பீஸை அப்படியே அதில் பேஸ்ட் பண்ணி நம்ம கட் பண்ணதோட எக்ஸஸாக ஒரு 1/2 இன்ச்சஸ் மட்டும் மெயின் ஃபேப்ரிக் அதிகமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணி விடலாம். அந்த சைடு நமக்கு முந்தி இருக்குது. நான் இந்த எண்டுலேருந்து எடுக்கிறேன். இப்படி வச்சு பார்த்தா நமக்கு பார்டர்கிட்ட வர மாதிரி இருக்குது. அதனால நான் இந்த பக்கமாக வச்சு நான் இப்போ அதை கட் பண்ண போகிறேன். டபுளாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். கிளாத்தை போட்டுட்டு நம்ம கட் பண்ண பீஸை அது மேலே வச்சுருக்கேன். இதில் நமக்கு ஃப்ரண்ட்டும் பேக்கும் நமக்கு கிடச்சிரும். இந்த பார்டரெல்லாம் நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம நெக்குக்கு அந்த மாதிரி இருக்குது, நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு 2 பீஸ் இதில் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் நமக்கு இருக்குது. பாடி பீஸ் நம்ம கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் போர்ஷன் கட் பண்ண போகிறேன். நம்ம இப்போ பாடி கட் பண்ணதையே தொடர்ந்து அப்படியே 4ஆக ஃபோல்டு பண்ணி சாரியில் நம்ம ஸ்லீவை கட் பண்ணலாம். இந்த கீழே பார்டர் கீழே நம்ம ஸ்லீவ் எண்டில் இருந்தால் அழகாக இருக்கும். அதுக்காக நான் அந்த ஸ்லீவ் எண்டை கனெக்ட் பண்ணி நம்ம இதை 4ஆக அப்படியே சாரியை நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த ஹைட் எவ்வளோ இருக்கோ அதை நான் அப்படியே எடுத்துக்க போகிறேன். ஸ்லீவுக்கு என்ன கிளாத் தேவையோ
அதை வந்து தனியாக நான் கட் பண்ணிட்டேன். ஃபுல் சாரியும் வச்சு நம்ம கட் பண்ணுறது சிரமமாக இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பீசஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். இப்போ ஸ்லீவ் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட ஸ்லீவ் அந்த குழிவு சொல்லுவாள் ஆம்கோல் வலிவு, அது வந்து ஒரு 3.5 இருந்தால் தான் நமக்கு அந்த பர்ஃபெக்டாக இருக்கும். அதுதான் நான் இருக்கான்னு செக் பண்ணிட்டேன். ஸ்லீவ் ஹைட் 22 இன்ச்சஸ் இருக்குது. நான் அதை அப்படியே வச்சுக்கிட்டேன். பாடி பீஸ் நம்ம கட் பண்ணியாச்சு, ஸ்லீவ் போர்ஷன் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்கர்ட் போர்ஷன் கட் பண்ண போகிறோம். நான் வந்து ஸ்கர்ட் வந்து ஹாஃப் சர்க்கிள் ஸ்கர்ட் போட போகிறனால ஃபஸ்ட்டு பார்டர்லாம் வந்துட்டு தனியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக சாரியில் உள்ள எல்லா பார்டரையும் தனியாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்டர் தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து முந்தி போர்ஷனு, அதையும் வந்துட்டு தனியாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஸ்கர்ட் பாட்டுக்கு என்ன தேவையோ அந்த கிளாத் மட்டும் நான் அடித்து போட போகிறேன். டபுளாக ஃபோல்டு பண்ணி கட் பண்ணால் நமக்கு ஹாஃப் சர்க்கிள் ஸ்கர்ட் கிடச்சிரும். இதே நான் 4 ஃபோல்டு பண்ணி நம்ம கிளாத்தை கட் பண்ணோன்னா நமக்கு ஃபுல் சர்க்கிள் கிடைக்கும். இப்போ நான் ஸ்கர்ட்டுக்கு தேவையான கிளாத் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு டபுளாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே சமோசா ஷேப்பில் நீங்கள் வந்து அதை ஃபோல்ட் பண்ணணும். ஒரு சைடு வந்துட்டு கிளாத் வந்து இந்த மேலே எண்டில் வந்துட்டு அப்படியே 4 கிளாத்தும் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும், முன்ன பின்ன இருக்கக்கூடாது. இப்போ ஹாஃப் சர்க்கிள்னால் நம்மளோட வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து 36.5 3.14 டிவைட் பண்ணனா நமக்கு 11.5 வரும். ஃபுல் சர்க்கிள்னால் 6.28 டிவைட் பண்ணணும். இப்போ நம்மளோட மொத்த ஃபுல் லென்த் வந்து 44, பாடி வந்து நமக்கு 14 இன்ச் வச்சோமா, அந்த 14.5 இன்ச்சை கழிச்சிட்டா 30.5. இந்த 30.5 தான் நமக்கு ஸ்கர்ட்டோட லென்த்து. ஃபுல் லென்த்துலேருந்து நம்ம பாடி லென்த்தை கழிச்சோன்னா நமக்கு அந்த 30.5 வந்ததில்ல, அதுதான் வந்து நம்மளோட ஸ்கர்ட்டோட லென்த்து. நீங்கள் வந்து பார்டரை அட்டாச் பண்ணுறோன்னா அதையும் சேர்த்தே நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். எனக்கு வந்து கஸ்டமர் இந்த நம்ம ஏற்கனவே எடுத்த லென்த்தோட கொஞ்சம் வைங்கன்னு சொன்னனால அந்த பார்டரை நான் கால்குலேட் பண்ணாமல் இருக்கிற லென்த்தை வச்சுட்டு அப்புறமா பார்டரை அட்டாச் பண்ண போகிறேன். இப்போ இந்த மேலே அந்த கார்னர்லேருந்து 11.5 வச்சு நீங்கள் மார்க் பண்ணி இந்த சர்க்கிள் இந்த ஹாஃப் சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து வரைஞ்சிடணும். இப்போ அந்த ஹாஃப்லேருந்து நமக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணும், நான் வந்து 30.5 வந்து 32 வச்சுருக்கேன். நமக்கு வந்து அந்த கீழே வந்து 1.5 இன்ச்சு வந்து நம்ம மடிச்சடிக்கிறதுக்காக நீங்கள் 1 இன்ச் கூட விடலாம். நான் வந்து கிளாத் இருந்தனால நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எப்பயுமே நமக்கு வந்து இந்த மாதிரி சர்க்கிள் போர்ஷன் போடும்போது நமக்கு இந்த ஒரு சைடு வந்து நமக்கு பத்தாத மாதிரி ஒட்டு கொடுத்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் வரும். அதுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு இது வந்து ஃபுல் இது நமக்கு ஹைட் கிடச்சிரும். ஒரு ஹாஃபில் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கு இப்போ நம்ம கட் பண்ணி கீழே போட்ட அந்த எக்ஸ்ட்ரா போர்ஷன்லேருந்து அதை அப்படியே எடுத்து அந்த இடத்துல நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த கீழே இருக்கிற ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அதை சைஸ் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் ரெடியாக. நீங்கள் வித்து கூட உள்ள ஃபேப்ரிக் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது. நம்ம சாரியில் 2 சைடு பார்டரையும் கட் பண்ணிட்டோன்ற பட்சத்தில் நமக்கு வந்து இந்த ஹைட் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ இந்த பார்டரை வந்து நான் இந்த ஸ்கர்ட்டோட கீழே வந்து அட்டாச் பண்ண போகிறேன். இப்போ நமக்கு கட்டிங் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்து நமக்கு ஸ்கர்ட்டுக்கு வந்து லைனிங் வந்து கட் பண்ணணும். லைனிங்கை வந்துட்டு இந்த மாதிரி ரிமைனிங் இருக்க லைனிங்கை வந்து 4 ஃபோல்டு வச்சுக்கிறேன். ஆக்சுவலாக ஸ்லீவுக்கு வந்து நான் வந்து லைனிங் வைக்கலை. லைனிங் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 4 மீட்டராக கூட எடுத்துக்கோங்க. நான் லைனிங் எனக்கு வேணான்றனால 3.5 வச்சுருக்கேன். பாடி கட் பண்ணது போக ரிமைனிங் லைனிங்கை எடுத்து ஸ்கர்ட் போர்ஷன் கட் பண்ண போகிறேன். ஸ்கர்ட் போர்ஷன் வந்து இந்த மாதிரி கிராஸாக போடாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கணும். போட்டுட்டு நம்மளோட வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 9.5. அந்த 9.5 வச்சுட்டு பாடியில் நமக்கு 2 இன்ச்சஸ் தையலுக்காக வச்சோம்ல, அந்த 2 இன்ச்சஸை நான் அப்படியே இதில் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து கீழே வரைக்கும் அப்படியே டேப்பர் ஸ்ட்ரைட்டாக கிராஸாக வச்சு இங்கே கடைசி எண்டு வரைக்கும் ஒரு லைன் போட்டுட்ருங்க. இப்போ இங்கேருந்து வரும்போது நீங்கள் அப்படியே கிராஸாக கொண்டு போகணும். அங்கே அந்த எண்டுலேருந்து ஒரு 3 இன்ச்சஸ் வந்துட்டு வச்சுட்டு நீங்கள் இப்போ இந்த எண்ட்லேருந்து 3 இன்ச்சஸ் வச்சு நான் கிராஸாக வளைஞ்சிருக்கேன். இப்படி இருந்தால் தான் நமக்கு ஸ்கர்ட் போர்ஷன் 2 பக்கமும் தொங்காத மாதிரி இருக்கும். லைனிங்கு கீழே வெட்டும்போது ஸ்ட்ரைட்டாக எடுக்காமல் கொஞ்சம் வளைவு கொடுத்து விட்டுங்க. இதை கட்டிங் வீடியோ முடிஞ்சு நெக்ஸ்ட் நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.